கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டா வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே பர்ச்சேஸ்ல தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இதுவரைக்கும் 4000 மெகாவாட் 5000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலன்னா அப்புறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை நம்ம செஞ்சிருக்கணும். இன்னைக்கு தனியார் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜில அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் நம்ம பண்ணல? நம்ம பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் இங்க பண்ணிட்டு போறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டா நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க இந்த 25 வருஷமா பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. ப்ரீவியஸ்ல இருப்போம், நான் அதை சொல்லிடுவோம். முன்னாடி போங்க. முன்னாடி இந்த இதுல இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது தனியார்கள் மூலியமாக நம்ம இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம என்னைக்கு இதை நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்ம 3495 மெகாவாட் தான் நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்மளுடைய உற்பத்தியிலே இருக்கு. அப்போ இவ்வளவு வருஷமாக இப்ப நீங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் ரெனியூபிள் எனர்ஜில இதுவரைக்கும் இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 35,000-40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளுடைய அரசு துறை அதில் கவனம் செலுத்தவில்லை? கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், மத்திய தொகுப்புல பர்ச்சேஸ் பண்றோம். ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்கிற உள்நாட்டு இதுலயே இங்க இருக்கிற உற்பத்தியில ஏன் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணல? ஏன் ரேட்டு பாத்தீங்கன்னா சோலார் ரேட்டு 6.11 பைசா இது வரைக்கும் போடப்பட்ட தொகுப்பு, இது ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு. அதுல ஏன்ற காரணத்தை இன்டைரக்டாக என்னன்னா நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், ஒவ்வொரு சோலாருக்கும் நல்ல உற்பத்தியாளர் 1 மெகாவாட் 2 மெகாவாட் உற்பத்தியாளர் இருக்காங்க. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், அவர்கள் மூலியமா தான் இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. எங்கேயுமே டைரக்டா உற்பத்தி செய்யறவங்க பர்ச்சேஸ் பண்ணல. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அடுத்து போயிடலாம். அந்த எம்ப்ளாயிஸ் இது போங்க. சோ இதான் இது வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இதுல எவ்வளவு இதுல கடந்து வந்த பாதை, எவ்வளவு தூரம் இந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த துறை தேஞ்சிட்டு வந்திருக்குன்னு. சோ இருக்கிற இடங்களையே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் இப்ப 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. 99,484 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 74,000 பேர் தான் இருக்காங்கன்னா ஒருத்தர் 3 பேர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதிகப்படியான பணி சுமை உள்ள ஒரு துறையாக இருக்கு. ஏன்னா அவங்க டே டு டே அவங்க களத்துல இருந்தாங்கணும். ஒரு ஃபியூஸ் போச்சுன்னா போகணும், டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா போகணும், ஃபியூஸ் ஆஃப் போச்சுன்னா போகணும். களத்துல போய் தினமும் களத்துல போய் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குற வேலை கிடையாது. எல்லாம் களத்துல நின்று போயிடணும். இப்ப சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. டெய்லி சர்வீஸ் ரெக்வஸ்ட் அவ்வளவு வருது, யாரு போய் கொடுக்கறது? ஒரு ஆள் 10 பேர் வேலை செய்யறாங்க. அதனாலதான் சர்வீஸ் உடனே கொடுக்க முடியல. மீட்டர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. சோ இதெல்லாம் தான் இதற்கான காரணம். இதை முறையாக அட்ரஸ் பண்றதுக்கு பெரிய விஷயமே இல்லை. சோ அதான் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கடந்த 3 வாரத்தில் நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சோ நம்மளுடைய இப்போ கரண்ட் வேக்கன்ட்ல இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக முதலமைச்சர் சந்திச்சு பேசியவுடன் அரை மணி நேரத்தில் சொன்னோம்ல, அரை மணி நேரத்தில் 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டுக்குள் அந்த 15,000 பேர் வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து பண்ண ஒரு இவங்க கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்பன் 2021 ஒரு 5,391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. எப்பவும் இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா? எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5,391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. சோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த 5,391 பேரும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா, அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்ல. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணது ஒருத்தரலாம். ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள, பையன், மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5,391 பேரையும் சேர்த்து 20,449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். சோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. சோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 20,449 பேர் கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சோ சப்சிக்வெண்டா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது. மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒவ்வொரு நாளும் என்னிடம் வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் 15 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன்.
இங்கேயே பாத்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் சம்பளம் வாங்காமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு டிஎன்இபி மூலமாக ப்ராப்பரா பேமெண்ட் போயிட்டு இருக்கு. சோ அவர்கள் வந்து அந்த தொழிலாளருக்கு 6 மாசம் 7 மாசம் பிஎஃப் இஎஸ்ஐ எதுவும் கொடுக்காம சம்பளம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் முதல் முறையாக எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் எத்தனை வெண்டர் இருக்காங்க அதை கன்சாலிடேட் பண்ற வேலையை இப்பதான் துவங்கிருக்கு. அது சில வாரங்கள் பிடிக்கலாம். ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அவர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் மொத்தமா லிஸ்ட் வந்த பிறகுதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க லோக்கலா பிளேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மொத்த லிஸ்டையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக இதுல என்ன பண்ணணும்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒப்பந்த தொழிலாளரை தவிர்த்து விட்டு இப்ப நம்ம டிஎன்இபில நேரடியாக எடுக்க போறது அந்த 20,449 பேர் பிளஸ் அதுல இன்க்ளூடிங் அந்த கேங்மேன் விடுபட்ட அந்த கேங்மேன் இருக்காங்களா 2021 ஆண்டு இருந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வர அந்த கேங்மேனுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம முடிச்சு சீக்கிரம் பைனான்சியல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாரையும் பழி வாங்குறதும் இல்ல. கடைசியில வந்து 2 அரசும் அவங்களோட ஈகோல நீ வாங்கிட்டு போட்ட நான் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்லி 2 பேரும் விட்டு அந்த 5,397 பேருக்கு கண்டிப்பாக இந்த அரசு ஒரு வழி கொடுக்கும் சொல்லிடுறோம். அடுத்த ஸ்லைட். இப்பதான் முக்கியமா நம்ம எம்ப்ளாயிஸ் வைஸ் பார்த்துட்டோம். எப்படி இந்த கடந்து வந்த பாதை, எவ்வளவு வந்து எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எப்படி இந்த துறை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. இப்ப நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 2001 ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய growth ஆவரேஜா இருக்கு. இது 15% இருந்து 20% growth வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் growth இருக்கு, அதாவது எண்ட் யூசர் growth இருக்கு. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கான்னு பார்க்கணும்னா அதான் இருக்கும். சோ ஓவராலா இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப வரைக்கும் இருக்கிறது. சோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618 அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன் 618. அந்த 2001 ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டுல இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011 இருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸ். 2016 இருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலயும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம் தனியா. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும் அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்க மற்றதெல்லாம் டீடைல் அதுலயே இருக்கு, ஏன்னா அது பெரிய நம்பர். சோ அதுல 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதா இன்ஸ்டால் பண்ணான்னு பாக்குறோம். இதுல கடைசி 2 டென்யூர் பாத்துக்கலாம். அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணிருக்காங்க. அதுல 2021 இருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா அதுல அந்த சிபிஐ வழக்க மிஸ் பண்ணிட்டாரு. 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனியா பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகள்ல பண்ணப்பட்டது. மொத்த உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்ப இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸ், அப்புறம் ஓஹெச் லைன்ஸ், இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு பாக்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லயும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்கு நம்ம இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலயும் 2006 இருந்து 2011 தான் வந்து அதிகமா, அதாவது 68,000. அதுக்கடுத்து 2011-14 இருந்து 53,384. 2016 இருந்து 2021 ஆண்டுகள்ல 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணிருக்கு. அதே எல்டி லைன் சொல்றோம் நம்ம. அதே 2021 2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. சோ இதான் மொத்த இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளவுன்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் போங்க. நம்மளுடைய மொத்த இப்ப அசெட், இப்ப இருக்கிற நம்ம எவ்வளவு அசெட் இருக்குன்னு பாத்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஹெச்டி லைன்ஸ் இருந்து எல்லா லைன்ஸுக்கும், கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும். இதுல எவ்வளவு வந்து பழையது, இப்ப நீங்க இந்த துறையில
25 ஆண்டுகளுக்கு மேல போன சப்ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தவே முடியாது. சோ அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற வல்லுநர்கள் டெக்னீஷியன் சொல்றது. சோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. சோ அது மாதிரி எவ்வளவு 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பாத்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மொத்தம் 33 kVல 797 சப்ஸ்டேஷன்ஸ்ல 184 சப்ஸ்டேஷன் 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. சோ இன்னும் நீங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடியறப்ப அப்போ அதாவது 2001 2006 காலகட்டங்கள்ல போட்ட மேலும் ஒரு சில அதாவது ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ் அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துரும். சோ அடுத்த 5 ஆண்டுகள்ல சோ அதே 110 kVல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% 970ல 449 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. சோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதேல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ல 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்ப 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். சோ இதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோட தாங்க முடியல. எல்லா இடத்துலயும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனாலதான் அங்கங்க லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை ரீப்ளேஸ் பண்றது, இதை எப்படி சரி பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட். சோ இப்ப இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கான எவ்வளவு திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போறோம். அதாவது எந்தெந்த ரீஜியன்ல இப்ப சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்கு, 12 ரீஜியன் இருக்கு நம்மளுடைய டிஎன்இபில. சோ அதை ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ அதற்கு எவ்வளவு மொத்தம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,318 கோடி பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போறோம். இதையும் இப்ப முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. சோ இப்போ ஆன்கோயிங் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு மொத்தம். அதாவது கடந்த ஆட்சியில அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 32 கமிஷன் ஆயிடுச்சு. 121 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த 121ல பாத்தீங்கன்னா 20 பழைய 2016-21ல ஆரம்பிச்சது இன்னும் முடிவடையாமல் இருக்கு. சோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 270 அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கு. இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதுல எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபண்டிங் எல்லாம் நம்ம லோன்ல தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகள்ல நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் மீட் எடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம். அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். அடுத்த ஸ்லைட்ல சோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போறோம் இந்த 2026-2027. ஏன்னா நம்ம உடனடியாக செய்யற வேலையில நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 பிளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுகளுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக இதான் அன்னைக்கு முதல்வர் அறிவிச்சதுல இந்த 15,000 கோடி செலவுல 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்கு. அதே நேரத்தில் இஹெச்பி சப்ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போறோம். மீட்டர்ஸ் 21,70,000 மீட்டர்ஸ். சோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம்னு இதுல பார்த்தோம். சோ அடுத்த 4 ஆண்டுகள்ல 238 சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போறோம். சோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை பண்ணாதான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர் இப்பயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. சோ நம்ம முடிவடையும் படத்துல 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். சோ அதனால 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்லைட். சோ நம்ம ப்ரொபோஸ்ட் சப்ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கெங்க பிளான் பண்ணிருக்கோம், இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதோடைய ஸ்பிளிட் எங்கெங்க நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போற ப்ரொபோஸ்ட் சப்ஸ்டேஷன்ஸ், இந்த ஆண்டு தூங்க போற சப்ஸ்டேஷன்ஸோடைய ஸ்பிளிட் இப்போ 231 போலாம். அடுத்த ஸ்லைட்.
அதான் 2027 இருந்து அடுத்த 4 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு சப்ஸ்டேஷன் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பிளிட் அப், அதாவது சென்னை அந்த ரீஜன் வைஸ் நம்ம ஸ்பிளிட் அப், இதுல இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்ட் எல்லாம் நம்ம லோன் டைப் தான் பண்றோம். லோன் டைப்ல இதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானிங் மொத்தம் அடுத்த 5 ஆண்டுகள்ல 469 சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளை நம்ம இப்போதைக்கு திட்டமிட்டிருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிக்கணும்னாலும் அப்ப தேவைக்கேற்ப அறிவிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அட்லீஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம பிளான் பண்றது நம்ம 469 சப்ஸ்டேஷன் இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்கோயிங் நம்ம தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சோ அது எப்போ முடிக்கணும், எந்த காலாண்டு, எவ்வளவு திட்டமிடல், ஏன்னா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்த காரணத்தினால், இந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் மாத்தி மாத்தி வந்த காரணத்தினால் சோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதோடைய கண்டினியூட்டி இல்லாம போன விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க எண்ணூர்ல பாத்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சுமார் 9799 கோடியில திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்க இப்ப டோட்டல் காஸ்ட் இப்ப அடிஷனலா 7252 கோடி தேவைப்படுது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. சோ அதற்கான பணியும் இப்ப விரைவாக முதல்வர் அன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு விரைவாக முடிக்கும் பணிகளை துவக்கிட்டு இருக்கோம். அதே தான் உடன்குடிக்கும் இப்ப அடிஷனலா 818 கோடி தேவைப்படுது. அதுவும் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த 2 நம்ம ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடிபிஎஸ் நம்ம இங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் திட்டமிடப்பட்ட போது 6380 கோடியில திட்டமிடப்பட்டு அதுல 2871 கோடி செலவுகள் செஞ்சு கடந்த 2 வருஷமா அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஃபீசிபிலிட்டி இல்ல, என்ன ப்ராப்ளம் தெரியல, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதுல செலவு செஞ்சது மட்டும் 2871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். சோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம் இருக்கணும். அதுக்கடுத்து இந்த உப்பூர் நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரிதான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா 5920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப்ட் இல்ல, தப்பா இருக்கு. அது 2021 அது கிடப்பு, அதுல இருந்து அப்படியே கிடப்புல கிடக்கு அந்த உப்பூர் பிளான்ட். 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யல, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்புல இருக்கு. சோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்னைக்கு ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த உப்பூருக்குலாம் கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான். வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு. ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ, இது எதுலயும் இந்த இதுல போக்கஸ் பண்ணவே இல்லை. சோ நம்ம அடிஷனலா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்ல. அடுத்து போங்க. சோ கடந்த இதுல ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன இப்ப பம்ப் ஸ்டோரேஜ்ல நிறைய நம்ம போக்கஸ் பண்றோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக போக்கஸ் பண்றது. அதுவும் 2016-21 ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குந்தா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். சோ இதெல்லாம் திட்டமிடப்பட்டு எவ்வளவு அடிஷனல் ரெவன்யூ இப்ப தேவைப்படுது இப்ப இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும். சோ இதெல்லாம் விரைவாக இந்த ஆட்சி காலத்தில் முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறார். சீக்கிரமா முடிச்சு நம்ம துவக்கும் பணிகள்ல இருக்கிறோம். சோ அதெல்லாம் விரைவாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த கட்டத்துல சீக்கிரமா முடிக்கிற வேலையில நம்ம பண்ணிருக்கிறோம். அடுத்தது போங்க. சோ இதுல ப்ரீவியஸ்ல சோ இந்த 2லயும் பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக எந்த புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட், ஏதாவது ஹைட்ரல் தெர்மல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, இனிஷியேட் பண்ணிருக்காங்களா? எதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை. எதுவும் புது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. எல்லாம் ஐடென்டிஃபைடோட இருக்கு. பிஓ ரிலீஸ் பண்ணிருக்கு. எந்த புதிதாக துவங்கப்படல. அடுத்தது போலாம்.